வேலூரில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞரை 2 மாதங்களுக்கு பின்னர் போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே 2 மனைவிகள் உள்ள நிலையில் சிறுமியை ஏமாற்றி அழைத்துச் சென்றவர் செல்போன் சிக்னல் மூலம் சிக்கியது எப்படி? வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சுரக்கால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான பிரகாஷ். இவருக்கு ஏற்கனவே 2 முறை திருமணமாகி 5 குழந்தைகள் உள்ளனர். இருந்தபோதும் அதே பகுதியில் உள்ள 16 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பிரகாஷ் தனது மாய வலையில் விழ வைத்துள்ளார். திடீரென கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அந்த சிறுமியை ஏமாற்றி வெளியூருக்கு கடத்தி சென்றுள்ளார். இதை அறிந்து சிறுமியின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் சிறுமி காணாமல் போனது குறித்து காட்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை மீட்க தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் சிறுமியை கடத்திச் சென்ற பிரகாஷ் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்தார். இதனால் சிறுமியையும் பிரகாஷையும் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். இந்நிலையில் போலீசார் தன்னை தேடி வரமாட்டார்கள் என்று அசட்டு தைரியத்தில் 2 மாதங்களுக்கு பின்னர் செல்போனை சுவிட்ச் ஆன் செய்துள்ளார். அந்த தருணத்திற்காக காத்திருந்த போலீசார் செல்போன் சிக்னல் மூலம் அவரை ட்ராக் செய்தனர். அதில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு காட்டு பகுதியில் சிறுமியுடன் பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் சற்றும் தாமதிக்காமல் வண்டியை எடுத்துக்கொண்டு ஆந்திராவுக்கு விரைந்தனர். அங்கு இளைஞருடன் இருந்த சிறுமியை பாதுகாப்பாக மீட்டனர். தொடர்ந்து பிரகாஷை காட்பாடிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே 2 மனைவிகள் மற்றும் 5 குழந்தைகள் உள்ள நிலையில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்தவரை செல்போன் சிக்னல் மூலம் போலீசார் கைது செய்த சம்பவம் காட்பாடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.